தமிழகம் புதுச்சேரியில் புதன்கிழமை துவங்கிய 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தேர்வெழுதினர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு புதன்கிழமையன்று துவங்கியது. 10,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த 10,68,838 மாணவ மாணவிகள் இத்தேர்வை எழுதினர். இது தவிர 50,000க்கும் மேற்பட்ட தனித் தேர்வர்களும் தேர்வெழுதினர். தமிழகத்தில் மட்டும் 3,050 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. தேர்வின் போது முறைகேடுகளில் ஈடுபடும் மாணவர்களை பிடிக்க கல்வி அதிகாரிகள், தலைமை ஆசிரியர்கள் தலைமையிலான பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை எழும்பூர் மாநில மகளிர் பள்ளி மையத்தில் நடந்த தேர்வில் தமிழ் பாடத் தேர்வை மாணவர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு எழுதினர். 10th பப்ளிக் நல்ல மார்க் வாங்கணும்னு எதிர்பார்க்குறேன். தமிழ் எக்ஸாம் ரொம்ப ஃபியராக இருக்கு. எப்படியா 450 above எடுக்கணும் ஆசை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். 10th எழுதுறவங்க ஆல் தி பெஸ்ட். தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பர் எழுத போறோம். நாங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நல்லா எழுதுவோம்னு நம்புறோம். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வந்தால் நல்லா எழுதுவோம், வின் பண்ணுவோம். இதேபோல் புதுச்சேரியில் துவங்கிய தேர்வில் 215 பள்ளிகளைச் சேர்ந்த 18,744 மாணவர்கள் பங்கேற்றனர். தேர்வுக்கு முன்னதாக மாணவர்கள் பரிசோதனைக்கு பின்னர் தேர்வறையில் அனுமதிக்கப்பட்டனர். பார்வையற்ற மாணவர் ஒருவர் உதவியாளரின் துணையோடு தேர்வு எழுதினார். கடைசி நேரத்திலும் விடாமுயற்சியாக மாணவிகள் ஆர்வமுடன் படித்தனர். இந்த தேர்வுகள் மே 12ஆம் தேதி நிறைவு பெறுகின்றன.